கண்ணனுக்காக உயிரை தியாகம் செய்த மாவீரனின் கதையை இப்போது தெரிந்து கொள்வோம். இதிகாசமான மகாபாரத கதையில் தர்மர், அர்ஜுனன், துரியோதன், பாஞ்சாலி, கர்ணன் இப்படி கதாபாத்திரங்களை அறிந்திருப்பீர். ஆனால் பார்பரிகன் என்ற பாத்திரம் பற்றி அறிவதற்கு வாய்ப்பு குறைவு. அவன் மகாபாரதத்தில் கதையுடன் தொடர்புடையது. மகாபாரத கதையில் பீமனின் மகன் கடோத்கஜன் மிகப்பெரிய பலசாலி. அவனது மனைவி மௌர்வி. இவர்களின் பிள்ளையே பார்பரியன். சிவபெருமானை எண்ணியபடி காட்டில் தவம் இருந்தான் பார்பரியன். அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் சிவன். ஐயனே, எனக்கு சக்தி வாய்ந்த 3 அம்புகள் வேண்டும். அதில் ஒன்று இந்த உலகில் எதையெல்லாம் அழிக்க நினைக்கிறேனோ அவற்றை குறிவைக்க உதவ வேண்டும். இன்னொன்று, நான் குறிவைத்தவற்றை அழிக்க உதவ வேண்டும். மற்றொன்று, நான் தாக்க விரும்பாதவற்றை பாதுகாக்க வேண்டும். எண்ணப்படி கிடைக்குமா? வரம் கிடைக்குமா? சரி, சில நிபந்தனையுடன் நீ கேட்கும் வரத்தை தருகிறேன். போர்க்களத்தில் எந்த அணி பலவீனமாக இருக்கிறதோ அந்த பக்கத்துக்கு நீ உதவியாக போரிட வேண்டும். ஒருவேளை வெற்றி பெறும் அணி பக்கம் சேர வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த அம்புகளை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. சிவன் விதித்த நிபந்தனைகளை ஏற்றான் பார்பரியன். பாரத போர் ஆரம்பமானது. பார்பரியனை அழைத்து, நீ யார் பக்கம் நிற்பாய் என்று கேட்டார் கிருஷ்ணர். சந்தேகமின்றி பாண்டவர் பக்கம்தான். அவர்களிடம்தான் தடைபலம் குறைவாக இருக்கிறது. சிவனுக்கு கொடுத்த வாக்கின்படி பாண்டவர் பக்கமே நிற்பேன் என்று உறுதியாக கூறினான். அதை கேட்ட கிருஷ்ணர் சிரித்தார். நீ பாண்டவர் பக்கம் வந்துவிட்டால் நம்புகள் மிக எளிதாக கௌரவர்களை கொன்றுவிடும். கௌரவர் பக்கம் போனால் பாண்டவர்கள் மடிந்து போவார். ஆக சிவன் விதித்த நிபந்தனையை நீ மீறியதாக ஆகிவிடும். இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது என்று கிருஷ்ணர் கூறினார். என்ன தீர்வு எது? உடனடியாக நீ மடிந்து விட வேண்டும். செய்வாயா என்று கேட்டார் கிருஷ்ணர். நீ கேட்டு நான் மறுப்பேனா? உனக்காக உயிரை கொடுக்கிற பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சாவதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன். உன் கையால் தான் நான் சாக வேண்டும். என் தலையை நீதான் வெட்டி எடுக்க வேண்டும். அப்படி செய்து விட்டால் உன்னோடு கலந்து விடுவேன். நீ பிறப்பு என்பது ஒன்று இருக்கவே இருக்காது என்று கண்ணீர் மல்க வேண்டுதலை முன்வைத்தான் பார்பரியன். கிருஷ்ணருக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. வேறு வழி இல்லை. வேண்டுகோள்படி பார்பரியன் தலையை வெட்டினார் கிருஷ்ணர். பின் பாரத போர் முடியும் வரை இந்த தலையில் உயிர் இருக்கும். இது குருட்சேத்திர களத்தில் உயரமான இடத்தில் வைக்கப்படும். இங்கிருந்து போர்க்காட்சிகளை நீ பார்க்கலாம். யார் சிறப்பாக போரிட்டார் என்பதை இறுதியாக என்னிடம் சொல் என்றார் கிருஷ்ணர். பார்பரியன் தலையை பீமனிடம் கொடுத்து உயரமான இடத்தில் வைக்க சொன்னான். அந்த தலையை ஒரு மலையில் வைத்தான் பீமன். இங்கிருந்தபடியே போர்க்காட்சிகளை பார்த்தது தலை. போர் முடிந்தது. பார்பரியன் தலை அருகே வந்து போரில் அபாரமான வீரத்தை வெளிப்படுத்தியது யார் என்று கேட்டார் கிருஷ்ணர். சந்தேகமே இல்லை. நீதான் போரை நடத்தினாய், நீதான் போரிட்டாய், நீதான் வாழ்ந்தாய், நீதான் வெற்றி பெற்றாய். எங்கும் உன்னை நான் கண்டேன். இந்த உலகமே நீயாக இருக்கும்போது வேறு யார் என் கண்ணில் பட முடியும்? பக்தி பரவசத்துடன் கூறியது பார்பரியன் தலை. இதை கேட்ட கிருஷ்ணர் கண்களில் நீர் பெருகியது. என்ன பார்பரியனுடைய தூய கிருஷ்ண பக்தி! வாழ்க பார்பரியன் புகழ்!